அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வணக்கம் கும்பராசி அன்பர்களே. 2/3/2026 8/3/2026 வரை கூடிய இந்த திங்கள் டு ஞாயிறு இந்த பீரியடில் ஆயில்ய நட்சத்திரத்திலிருந்து சுவாதி நட்சத்திரம் வரைக்கும் சந்திரனின் பயணம் இருக்கிறது. 6ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசியில் பயணம் செய்கிறார். அப்படி அந்த சந்திரனான பயணம் துளாராசி வரைக்கும் செல்கிறார். கடகராசியிலிருந்து துளாராசி வரைக்கும் சந்திராஷ்டம எஃபெக்டெல்லாம் இருக்கும். பட் ஸ்டில் இந்த மேஜர் எஃபெக்ட் எப்படி உங்களுக்கு இருக்க போகுது? பணம் வருமா? கடன் சுமை குறைக்க முடியுமா? தொழிலிலே லாபம் வருமா? சம்பளம் உயருமா? இடப்பெயர்ச்சினாலே லாபம் கிடைக்குமா? உள்ளூரில் இருக்கலாமா வேணாமா? வெளியூரில் இருக்கலாமா வேணாமா? இப்படி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன். இது எல்லாத்துக்கும் சொல்யூஷன் தான் வந்துருச்சு. சுக்கிர பகவான் அப்படிங்கிறவர் உங்கள் ராசியின் நல்ல தன்மையை கொடுக்கக்கூடியவர். என்ன, உங்கள் சனி பகவானுடைய தோஸ்து. அவர் திருப்பி தோஸ்தாக போய் உட்கார போகிறார். உங்கள் ராசியின் 2ஆம் இடத்துல போய் உட்கார்றார். அவர் உச்சத்தில் போய் உட்கார்ந்தனால லக்ஷ்மி கடாட்சம் என்கிற பண வரவை அதிகப்படுத்துவார். 4ஆம் இடத்துக்காரர். அதனால் மண் மனை வாகன யோகங்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் காட்டுவார். அதே மாதிரி உங்களோட ராசியினுடைய அஷ்டமத்தை இப்போ பார்க்குறார். எதிர்பாராத லாபங்களையும் ஏற்படுத்துவார். குடும்பத்தில் கணவன் மனைவியோட பிரியத்தை சந்தோஷத்தை அதிகப்படுத்தி கொடுப்பார். ஏன்னா 9க்குரியவரும் அவர் தான். ஸோ அதனால் உங்களுக்கு நல்ல விஷயம் இருக்குது. பண வரவெல்லாம் உண்டு. புதிய சுப செலவுகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள், திருமண தடைகள் இருந்தால் அது நீக்கி அதுவும் முன்னேறும். முதலீடுகளை ஏற்படுத்துவார். கொஞ்சம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அதனால் புதுமையான விஷயங்கள் எல்லாம் செய்வதற்கான வாய்ப்புகளை இந்த சுக்கிர பகவான் ஏற்படுத்தி தொழில்நுட்பத்தை அதிகப்படுத்தி அதன் மூலியமாக லாபத்தை ரீபோர்ட் பண்ணுறதுக்கான பெனிஃபிட்டை கொடுப்பார். சந்திர பகவான் கிரகணத்தில் வரார் 3ஆம் தேதி மார்ச் அன்னைக்கு. இந்த 3ஆம் தேதி மார்ச் அன்னைக்கு கிரகணத்துடைய எஃபெக்ட் அப்படின்றத கொடுக்குறார். அன்றைக்கி சாயங்காலம் அவசியம் அந்த கிரகணெல்லாம் விட்ட உடனே வீடெல்லாம் நல்லா அலம்பிடலாம். விட்டுட்டு விளக்கெல்லாம் பொருத்தி நீங்களும் குளிச்சு எல்லாம் ஆகிட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போய் அங்கே 2 நல்ல விளக்கெல்லாம் ஏற்றிட்டு சுவாமிகிட்ட கொஞ்சம் வேண்டிட்டு அமைதியாக உட்காந்துட்டு வாங்க. ஏன்னா இந்த சந்திர கிரகணமானது உங்களை குடும்பத்தை விட்டு விலக்குவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். கொஞ்சம் வெளியிலெல்லாம் அலைஞ்சு தான் வீட்டுக்குள்ளே வர மாதிரி இருக்கும். அப்படியே சுத்த விட்டுரும். குடும்பத்தை பிரிவதற்கான வாய்ப்புகளை இந்த கிரகணத்தின் சேர்க்கை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் அதை பண்ணுங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி சுவாமி வழிபட்டு நான் குடும்பத்தோடயே இருக்கேன்பா, என் கூட நான் உங்களுடைய இருக்கேன், நான் எங்களுடைய இருக்குன்னு வச்சுக்கணும். அதுக்கு இன்னொரு வழியே இருக்குது. சங்கடகர சதுர்த்தி 6ஆம் தேதி அன்னைக்கு அருகம்புல் மாலைகள் எல்லாம் வாங்கி கொண்டு ஒரு தேங்காயை வாங்கிட்டு போங்க. தேங்காய் முதல்ல உடைச்சிருங்க, சூற விட்டுடுங்க. பிள்ளையாருக்கு போங்க, அவருக்கு நல்லா அதை மாலையெல்லாம் சாத்தி அர்ச்சனையெல்லாம் பண்ணி ஒரு 2 நல்ல தீபத்தை ஏற்றிட்டு அவரையும் ஒரு 11 தடவை சுற்றி வணக்கம் பண்ணிவிட்டு வாங்க. கஷ்டங்கள் விலகும், கடன்கள் தீரும் அப்படிங்கிறது இருக்குது. வீட்டுக்குள்ளே கடனை அடைப்பதற்கான முயற்சிகளாக கொஞ்சமான பணத்தை எடுத்து யார் யார் கொடுக்கணுமோ அவங்கவுங்க பேர் எழுதி கவரில் போட்டு வச்சிங்கனாலும் கடன் அடையும். இப்படி நீங்கள் செய்தீர்களானால் இந்த வாரம் பயனுள்ள வாரமாக மாறும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி அன்பர்களே. இந்த வாரம் 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறீங்க. கடகராசியிலிருந்து துளாராசி வரைக்கும் சந்திர பகவானின் பயணம் உங்கள் ராசியினுடைய 5ஆம் இடத்திலிருந்து. அப்போது என்ன பெனிஃபிட்டெல்லாம் கொடுக்கணுன்னு இருக்கோ அத்தனை பெனிஃபிட்டையும் இவர் கொடுப்பாரா? பணம் வருமா? குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்குமா? தொழிலில் வளர்ச்சி இருக்குமா?
படிப்பில் முன்னேற்றம் வருமா, இதில் கேள்விகளெல்லாம் இருக்கும். இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு இந்த வாரத்தில் பலன் உண்டு. எப்படின்னா, உங்கள் ராசியின் 12ஆம் இடத்தில் இருந்த சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துக்காரர் நேராக உங்கள் ராசிக்குள்ளே வந்து உட்காந்துருவார். சுக்கிரன் வந்து உச்சத்தில் வந்து உட்காருவார் உங்கள் ராசியில். ரிஷபராசிங்கிறது உங்கள் ராசியின் 3ஆம் இடத்துக்காரர். அது மாதிரி அஷ்டமத்துக்குரியவரும் இந்த சுக்கிரன் தான். 3-8 அப்படிங்கிற கால்குலேஷன். அப்போது கணவன் மனைவி கூடிய நல்ல அந்யோன்யத்தை மனதில் கொண்டு வந்துடுவீங்க. முதல்ல பணத்தை பற்றின எண்ணங்களை கொண்டு வந்துடுவீங்க. அப்போ பணத்துக்கான முயற்சிகளை ஏற்படுத்துவீர்கள். இப்போ இத்தனை நாள் வரைக்கும் எப்படி இருந்தது, சனி பகவான் உள்ளே உட்கார்ந்துருக்கார், தனித்து உட்கார்ந்துருக்கிறார். மனசில் எந்த விதமான புதிய எண்ண ஓட்டங்கள் கொடுக்கல. இப்போது இந்த 3ஆம் தேதி 2ஆம் தேதியிலேருந்து உச்சத்தில் வரும்போது என்ன ஓட்டங்களை கொடுப்பார். பணம் பண்ணணும், 4 பேரை பார்க்கணும், வீட்டில் கொஞ்சம் பிரியமாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வர ஆரம்பிக்கும். அதனால் நல்ல பலன்கள் உண்டு. ஏன்னா சனி பகவான் அங்கேருந்து உட்கார்ந்து பார்க்கக்கூடியது ரிஷபராசி பார்க்க போகிறார். அதுபோல் உங்களுடைய ராசியின் அஷ்டமத்தை பார்க்கிறார் குரு. அப்போ இவங்க 2 பேரும் பார்த்து கொண்டே இருக்கிற காரணத்தினால ஒரு பிடிப்பு வரும். ஏதோ ஏனோ வந்தால் அப்படி போனோன்னு போயிட்டு இருந்தோம், இப்போ கொஞ்சம் பிடிப்போடு இருப்போம். இந்த நேரத்தில் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திர பகவான் 6ஆம் இடமான சத்ருஸ்தானத்துக்கு வரும்போது சந்திரகிரகணம் நடக்கும்போது இப்போ எதிரிகள் உங்களை பார்த்து பயப்படக்கூடிய சூழ்நிலையை இந்த சந்திரகிரகணம் ஏற்படுத்தும். எந்த விஷயமானாலும் சத்ருக்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தையும் சேர்ந்தது தான். அப்போ உடல் ஆரோக்கியம் மேம்படும். நமக்கு இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள் இல்லாமல் விடுதலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை, எதிரிகள் நம்மளை பார்த்து கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருக்கிற சூழ்நிலையெல்லாம் இந்த சந்திர கிரகணம் உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிற நல்ல நியூஸும் உண்டு. அப்போ உள்ளுக்குள்ளார இந்த கேதுவுடன் சேர்ந்த சந்திரன் எப்படி இருக்க போகிறான்னா, ஆன்மீக உள்ளுணர்வை அதிகப்படுத்துவார். பயபக்தியோடு இருப்பது அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த பயபக்தியோடு கொடுப்பார். இந்த சுக்கிரன் ஏற்கனவே இருக்கிறதுனால கற்பனையுடன் இருக்கக்கூடிய தீர்வுகளை எல்லாம் நிறைய கொடுப்பார். இந்த மீடியா ரிலேட்டட் எல்லாருக்கும் நிறைய ஒரு புனான்சா மாதிரி இருக்கும். இந்த இடம் மனசில் இருக்கிற அழுத்தத்தை குறைப்பார், ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் குறையும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமைவது கஷ்டம். அப்படிப்பட்ட அமைந்த சூழ்நிலையை அழகாக கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபு, ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் ரிலாக்ஸாக எல்லா காரியங்களும் செய்யலாம். இந்த சந்திர கிரகணம் அன்றைக்கி முடிஞ்ச உடனே சாயங்காலம் எல்லாம் வீடெல்லாம் சுத்தப்படுத்திட்டு அவசியம் வீடில் எல்லாம் விளக்கெல்லாம் பொருத்தின பிறகு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிடுங்க. கொஞ்ச நேரம் அமைதியாக 2 தீபத்தை போட்டு அமைதியாக உட்காந்துக்கிடுங்க. மனசை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க. மன அழுத்தம் தான் பாதி காரணம். இந்த மனசை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செய்யக்கூடிய காரியங்கள் பாருங்க, உங்களுக்கு தெளிவாக பல விஷயங்கள் தெரியும். அதுபோல் சங்கடஹர சதுர்த்தின்னு 6ஆம் தேதி வருது. அந்த டேலையும் நீங்கள் போய் அவசியம் பிள்ளையார் வணங்குங்க. உங்களுக்கு விநாயகப் பெருமானுக்கு 2 தேங்காய் வாங்கிட்டு போய் உடைச்சிடுங்க. உடைச்சிட்டு ஒரு தேங்காய் அர்ச்சனைக்கு, ஒரு தேங்காய் சூறைக்குன்னு வச்சுடுங்க. அர்ச்சனை முடிச்சுட்டு நல்லா சுற்றி வந்து அவருக்கு 2 நல்லெண்ணெய் தீபத்தை போட்டு ஒரு 11 சுற்றி நமஸ்காரத்தை பண்ணிட்டு வாங்க. மனசில் இருக்கிற பாரம் குறையும். குழந்தைகள் படிக்கலையே அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் போகும். அவங்களுக்கு படிக்கிறதுக்கு வழிகளெல்லாம் கிடைக்கும். சண்டை சச்சரவுகள் நீங்கும். வம்பே இருக்காது. வழக்குகள்ன்ற விஷயங்களெல்லாம் மாற ஆரம்பிக்கும். பல புதிய எண்ண ஓட்டங்களுக்கு நீங்கள் அன்றையிலேருந்து சைன் பண்ண அக்ரிமெண்ட் மாதிரி இருப்பீங்க. அப்போ எல்லாமே நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாரத்தில் அடியெடுத்து வைத்து விட்டோம். அழகாக மாற்றிக்கொள்வது நம் கையில் தான் இருக்கிறது. வாழ்க வளத்துடன்.